வணக்கம், இது உங்கள் கற்றல் எளிது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டயக்ராஃப் பற்றி பார்க்கலாம். டயக்ராஃப் அப்படின்னா என்னென்னா 2 letters representing 1 sound. இதுதான் வந்து டயக்ராஃப். இப்போ 2 letters சேர்ந்து ஒரே சவுண்ட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா வந்து SH ரெண்டும் சேர்ந்து வந்து என்ன சவுண்ட் வரும் அப்படின்னா சவுண்ட் as in shoe. அதே மாதிரி C and H makes sound as in chair. இந்த மாதிரி நிறைய டயக்ராஃப்ஸ் இருக்குது. நம்ம வந்து இத்தனை நாள் வந்து குரூப் 3 வரைக்கும் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு சவுண்ட் மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ குரூப் 4லேருந்து நம்ம நிறைய டயக்ராஃப்ஸ் பார்ப்போம். ஸோ டயக்ராஃப் வந்து பசங்களுக்கு நம்ம சொல்லி தரணும். இது வந்து டயக்ராஃப், இந்த மாதிரி 2 லெட்டர் சேர்ந்தா ஒரு சவுண்ட் கொடுக்கும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி தரணும். ஸோ அவங்க வந்து எந்த வேர்டில் இந்த 2 லெட்டர் ஜாயின் பண்ணி பார்த்தாலும் இந்த ஒரே சவுண்டு தான் அவங்க வந்து சொல்லணும். ஸோ ரெண்டு சவுண்ட் சொல்லக்கூடாது. இதுலேயே வந்து கான்சனன்ட் டயக்ராஃப்ஸ் இருக்குது அண்ட் வவல் டயக்ராஃப்ஸ் இருக்குது. இப்போ கான்சனன்ட் டயக்ராஃப்ஸோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா as in chat, as in ship, as in thick, as in phone, as in sock. vowel diagraphல either 2 லெட்டருமே வந்து வவலாக இருக்கலாம், இல்லைனா ஒரு லெட்டர் வந்து வவலாக இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா வந்து OW ரெண்டுமே சேர்ந்து வந்து O சவுண்ட் தான் கொடுக்கும். as in எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா வேர்ட் வந்து ஸ்லோவில் வந்து OW சேர்ந்து O சவுண்ட் கொடுக்கும். இப்போ வவல் டயக்ராஃப்ஸில் வந்து 2 லெட்டருமே வந்து வவலாக இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா AI ரெண்டுமே சேர்ந்து வந்து சவுண்ட் வந்து A சவுண்ட் as in rain. அதே மாதிரி இப்போ வந்து AY இதுக்கும் வந்து A சவுண்டு தான் வரும். ஒரே சவுண்ட் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இதை தான் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பிகினிங்கில் ஒரு சவுண்ட் மட்டும்தான் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். ஸோ ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து லேட்டராக நம்ம வந்து சொல்லித்தருவோம். நம்ம டயக்ராஃப் சொல்லி கொடுக்கும்போது பசங்களுக்கு ஒரே சவுண்ட் இருக்கிற மாதிரி வேர்ட்ஸ், நிறைய செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ரிப்பீட்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஈஸியாக. ஸோ நம்ம இனிமேல் கம்மிங் வீடியோஸில் குரூப் 4 லெட்டர் சவுண்ட்ஸ் பார்க்கலாம். குரூப் 4லேருந்து நிறைய டயக்ராஃப்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.